அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சபரிமலைக்கு போவாங்க. சரிங்களா? அந்த சபரிமலைக்கு போறதே ஒரு சிறப்பு தான். சில பேர் நான் இவ்ளோ நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், எனக்கு புண்ணியமே கிடைக்கல, நானும் கோயிலுக்கு தான் போய்கிட்டே வரேன், ஆனா புண்ணியமே கிடைக்கல அப்படின்னு மன வேதனைப்படுவோம் இல்லைங்களா? அவங்களுக்குலாம் நல்ல தருணம், நல்ல வாய்ப்பு. அப்போ உங்க உறவுல யாராவது மாலை போட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாலை போட்டிருந்தாலும் சரி, இருமுடி கட்டுவாங்க இல்லைங்களா? அந்த தருணத்துல போயிட்டு நீங்க அந்த இருமுடிக்கு தேவையான ஜாமான் இருக்கும் பாருங்க. நெய்யை தவிர மீதி எல்லாமே வாங்கலாம். அரிசி, அதை சொல்லுவாங்க அவிழ் பொரி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பச்சரிசி வாங்கி நீங்க அதுல போட்டு அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க. அங்க போய் அவரு சாமி கும்பிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா 2 இருமுடி பை எடுத்துட்டு போவாங்க. ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். அந்த எல்லா கோவில்லையுமே வந்து புண்ணியம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா 2 மூட்டையில ஒரு மூட்டையை அவங்க வச்சுக்குவாங்க. ஒரு அரிசி மூட்டை தான் நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் புண்ணியன்றது. சரிங்களா? அது மாதிரி நீங்க செஞ்சு வேண்டுதல் வச்சு பாருங்க. வந்துட்டு அந்த அரிசியை வந்து அந்த குடும்பத்துல உள்ள நபர்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, பிறர் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து மேக்சிமம் இந்த 48 நாள் விரதம் இருந்து ஒரு மண்டலம் இருந்து போறாங்கல்ல, அவங்களுக்கு செய்யலாம். அல்லது மகர ஜோதி பார்த்துட்டு தரிசனம் பண்ண வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தருணத்துல போய் செஞ்சீங்கன்னா இது நல்ல ரிசல்ட். சும்மா ஒரு 21 நாள், ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் இப்படி இருந்து மாலை போட்டு போய் வழிபாடு பண்றவங்கள்ட்ட வாங்காதீங்க. அது சிறப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணியிருப்போம். இப்ப புண்ணியம் பெறுவதற்கான ஒரு தருணம். அப்ப நீங்களும் 48 நாள் விரதம் இருங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.